ஒரே தட்டுலாம் சேர்ந்து சாப்பிட்டதே இல்ல ஷோவான்ட்டு ஹீரான் சொல்லும் போது இதுனா உன் வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கடடி இங்க தட்டுலாம் தர மாட்டாங்க, பவுல் தான். உனக்கு வேணும்னா நான் ஒன்னு தனியா ஆர்டர் பண்ணுன்னு திரும்பினா இல்ல அக்கா வேணாம், எனக்கு தனியா ஒரு எம்டி பவுல் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு ஷோவான் உன்னோட பவுல்ல இருந்து எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தர மாட்டியா? பாவம் இல்லையா என்ன பாருன்ட்டு குழந்தை மாதிரி கெஞ்சுறாங்க. ஷோவானோ சரி நீயும் உனக்கு எவ்வளவு வேணும்னு எடுத்து தொலைனா சுட்டுச்சுரா நீயே எடுத்து எனக்கு ஊட்டி விடுறியான்றாங்க. ஊட்டிலாம் விட முடியாது, வேணா பவுல்ல போட்டு தரேன் நீயே சாப்பிடுன்னு போட்டு கொடுத்தா ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு 3 பொண்ணுங்க ஷோவான பங்கமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ற ஹீரான் ஷோவான் அங்க பாரு அவங்க 3 பொண்ணுங்க சைட் அடிச்சிட்டு இருக்காங்க, நீ அதை கூட கண்டுக்காம சாப்பிட்டு இருக்கிறேன்னு கேட்டா ஏய் பசிக்குதுடி நான் ஏண்டி அதை கண்டுக்கணும், சாப்பிட விடுறீனா? ஆஹா அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா, ஒரு அழகான பொண்ணு நான் உன் பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது கூட அவங்களோட கண்ணுங்க எப்படி மெய்து பாரு, இப்போ நீ பார்க்க போறியா இல்லையா, நீ பார்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் பண்றாங்க. ஷோவானோ சரின்ட்டு லைட்டா திரும்பி இப்ப பாத்துட்டேன் சாப்பிடுனா ஹோஹோ நான் உன் பக்கத்துல உட்காந்து இருக்கும் போதே நீ மத்த பொண்ணுங்களை பாப்பியா? ஏன் நான் அழகா இல்லையா? நான் இருக்கும் போதே உனக்கு மத்த பொண்ணுங்களை பாக்கணும்னு தோணுதான்றாங்க. ஷோவானோ ஏய் நான் எங்கடி பார்த்தேன், நீ தாண்டி பார்க்க சொன்னேன், நான் அப்படிதான்டா சொல்லுவேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும், செல்லமே நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஏமா வேற ஒருத்தவங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நான் இருக்கும்போதே நீ வேற பொண்ணுங்களை பாக்குறியா? இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் வேற உன்னை ட்ரை பண்ணிட்டு இருக்காளுங்களா, அவங்களோட கண்ணுல எல்லாம் கொல்லி வைக்கணும்னு சொல்ல ஷோவானோ ஐயோ உன்னை தெரியாதனமா சாப்பிட கூப்பிட்டேன்டி, இனிமே உன்னை சாப்பிடவே கூப்பிட மாட்டேன்றான். ஹீரானோ ஆஹா உன்னை அப்படிலாம் இன்னைக்கு விட்டுற மாட்டேன்பா, நான் எப்படி இருக்கேன் அழகா இருக்கேனா இல்லையா, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. ஷோவானோ சாப்பிட்டு பே பண்ணிட்டு கிளம்பலாம்னு எழுந்தா ஹீரான் அங்கேயும் வந்து கேட்டுனே இருக்காங்க. அதை பாக்குற கடகாராக்கா வேற சிரிக்கிறாங்க. ஷோவானுமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரானோ ஏய் என்னடா நான் உங்ககிட்ட தான் பேசி நிறுகிறேன், நீ செல மாதிரி நின்னுகிற, நான் அழகா இருக்கனா இல்லையா சொல்லுன்னா ஷோவான் சேஞ்ச் கூட வாங்காம திரும்பிடுறான். உடனே ஹீரான் அந்த கடகாராக்கா கிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு ஷோவான் நெல்லு ஷோவான் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் இனிமே உன்னை பார்க்கவே கூடாது, அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து நடக்கலாம்னு கையை கொடுத்தா ஷோவான் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஸ்பாட்லயே ஹீரானை கட்டியே பிடிச்சிடுறான். இங்க பாரு ஹீரான் நீ அழகா தான் இருக்க, ஆனா உன் அழகுலாம் நான் மயங்கு இல்லைன்னா ஓஹோ மயங்காம தான் நேத்து நைட்டு ஃபுல்லா அந்த பூ பூக்குமான்னு காத்துட்டு இருந்தியா ஷோவான்ன்றாங்க. ஷோவானோ அடியே நான் பையன்டி என்ன நடு ரோட்ல வெக்கப்பட வைக்காதுன்னு போயிடுறான்.